ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன இன்ஃபர்மேஷன் உண்டு. யூகேயில் வந்து இப்போ ஜனவரி 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு சைல்டு பெனிஃபிட் அது சம்மந்தமாக தான் ஒரு சின்ன குட்டி வீடியோ உண்டு. பிடிச்சிருந்தா பாருங்கள் வந்து. ஸோ HMRC தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து DWB பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தமாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஒன்லி HMRC சேஞ்ச் பண்ணியிருக்க சைல்டு பெனிஃபிட் அண்ட் சைல்டு டேக்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் HMRCயில் வந்து அவங்களோட வெப்சைட் லிங்கில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான எத்தனை குழந்தைகளுக்கு நீங்கள் சைல்டு பெனிஃபிட்டை அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஏன்னு சொன்னால் வந்து லாஸ்ட் இயர் வந்து HMRC 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் சைல்டு பெனிஃபிட் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் 2 குழந்தைகளுக்கு மேலே இருந்தாலும் சைல்டு பெனிஃபிட் அப்ளை பண்ணலாம் என்று சொல்லி ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதே நேரம் வந்து நீங்கள் சைல்டு பெனிஃபிட்டுக்கு குழந்தைகளுக்கு தந்த காசு அமௌண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்ன செஞ்சுருக்காங்க, 26.5 pence இருந்தது. ஸோ இந்த இயர் என்ன செஞ்சாங்க, அதை 27 pounds and 5 pence சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது மூத்த பிள்ளைக்குரிய காசு. ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்து வர பிள்ளைகளுக்குரிய காசு வந்து 17 pound 25 pence இருந்தது. ஸோ இப்போ அதை 17 pound 60 pence சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்ரி வீக்குக்கான காசு. ஆனால் இந்த காசு வந்து அவங்க 4 வீக்ஸுக்கு ஒருக்கா உங்களுக்கு காசு போடுவாங்களோ இந்த உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஆகவே இதில் HMRC லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்களா அந்த அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபோன் நம்பர், சப்போர்ட் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிங்குக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அந்த HMRC சைல்டு பெனிஃபிட் 2 பிள்ளைகளுக்கு இவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டு இருந்தவங்க இப்போ உங்களுக்கு அடுத்த பிள்ளைகள் இருக்கா. ஸோ அடுத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த காசை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே நேரம் வந்து அவங்க வந்து டேக்ஸ் கிரெடிட்லேயே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. டேக்ஸ் கிரெடிட் வந்து இயருக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உங்களோட அலவன்ஸ் இருக்குன்னு பொறுத்து அந்த டேக்ஸ் கிரெடிட் லிங்க்லையும் நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி உங்களோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் அலவன்ஸ் எல்லாம் போட்டால் உங்களோட டேக்ஸ் கிரெடிட் டீட்டெயில்ஸும் இந்த வருஷத்துக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அதுக்குரிய அமௌண்ட்டும் சேஞ்சாக கிடைக்கும். ஸோ ஆகவே இதான் நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு மற்ற ரூல்ஸ்களை பற்றி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.